गाइस इनकी पातीना நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஐயோ ப்ரோ மீன் ப்ரோ மீன் இருங்க ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். இந்த இடத்துக்கு நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன். வீடியோவுக்கு வேணால் இது புது ஸ்பாட்டாக இருக்கலாம். அங்கே ஒரு ப்ரோக்கன் பிரிட்ஜ் தெரியுதுங்களா, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு தான் நம்ம இப்போ ஃபிஷிங் பண்ண போகிறோம். லூர் ஃபிஷிங் தான், ஜிக்கிங் பண்ண போகிறோம், ஸ்டோர் ஜிக்கிங். என் கூட பார்த்தீங்கன்னா ஆல்வின் ப்ரோ வந்திருக்காங்க. ஆல்வின் ப்ரோ அப்புறம் நானும் 2 பேரும் தான் போய் ட்ரை பண்ண போகிறோம். கடல் வந்து லூர் ஃபிஷிங் பண்ணுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடில் வந்து ஜெட்டிஸ் இருக்குது, ஆனால் அங்கே வந்து தண்ணி இல்லை. அதனால் நாங்கள் அந்த ஸ்பாட் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. ட்ரை பண்ணுவோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய முதல் காஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கரெக்டாக இந்த பில்லர் ஒட்டி தான் நம்ம காஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஒட்டி போட்டோன்னா மாட்டிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். ரொம்ப தரையாக இருக்குது, அதனால் மீன் வருமானது தெரியல. ட்ரை பண்ணுவோம். இதுவும் இல்லாமல் தண்ணியும் கொஞ்சம் கலங்கள் தான். கைக்கு இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ரிசல்ட்டே இல்லை. தண்ணி ரொம்ப கலங்கல் கை, அதுவும் இல்லாமல் ஆழம் இல்லை அந்த அளவுக்கு. தண்ணிலாம் நார்மலாக தான் இருக்குது வாட்டரோட தான். தண்ணி கலங்களும் அலை கொஞ்சம் அதிகம், ஃபுல்லாக நுறையாக இருக்குது. ஒன்று மட்டும்தான். ஓகே காய்ஸ், நமக்கு வந்து ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லை. நம்ம பேக் வாட்டர் ஸ்பாட்டுக்கு போவோம். ஐயோ ப்ரோ மீன் ஃபிஷான். ஐயோ வலிக்குது. குரூப்பர் தான், சின்னதான் நினைக்கிறேன், சின்ன சைஸ் தான் நினைக்கிறேன். நல்லா பெருசு தான் ப்ரோ,
நல்ல சைஸு. இருங்க இருங்க இருங்க, ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். சூப்பர். இப்படியே கைஸ், நல்ல சைஸில் வந்து ஒரு குரூப்பரு ஃபஸ்ட்டு காஸ்ட்லேயே மாட்டுச்சு போல இருக்கு. சரியான சைஸு. சாஃப்ட் லூரில் லக்கி ஜானோட 5 இன்ச்சு சாஃப்ட் லூரு, ஜீமன் இல்லை ஜெரிக்கோட வாமுக் கிழிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். தண்ணி கலங்களாக இருக்கிறதுக்கு அதுக்கும் டார்க் கலரை பார்த்தோன்னே எடுத்து புஷ்ட்டுக்கிறாரு. இன்றைக்கி பேக் வாட்டர் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்தோம். சர்ஃபில் பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குரூப்பர் மாட்டிச்சு. நல்ல செம்மையாக மீன் அடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ட்ரை பண்ணோம். ஒரு மீன் கூட மாட்டலை. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் ஃபிஷிங் வந்திருந்தோம். அப்படியே நான் வந்து ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் அருணானங்கிட்ட வந்து ஒரு ப்ரைடு சொல்லியிருந்தேன். மான்ஸ்டர் W8 இது வந்து பார்த்திங்கன்னா 33 LB 500 மீட்டரு. 500 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. நான் நிறைய ஷாப்பில் சொல்லி வச்சுருந்தேன். அருணனை மட்டும் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் ஸ்பூனு, கொஞ்சம் ஜிக்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டருக்கு தேவையான எல்லா டேக்கிளும் இருக்குது. அதே போல் ஃப்ரெஷ் வாட்டருக்கு தேவையான டேக்கிளும் இருக்குது. உங்களுக்கு இந்த ஷாப்லேருந்து எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வந்து கேட்லாக் இருக்குது. அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு தேவையானதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட வாங்கி கொடுப்பாங்க.